ஹலோ ஆல். மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து வெளியே வந்து ஒரு ரிச் பர்சன் ஆகணும் அப்படிங்கிறது தங்களுக்கான ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை அச்சீவ் பண்ணி ஹையர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்கு மூவ் ஆகிறது தான். லைஃப்பில் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சம்பாதிப்பாங்க, செலவு பண்ணுவாங்க. தங்களுக்கான ஃபினான்ஷியலாக எதுவுமே பிளான் பண்ணாமல், அதாவது சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே பிளான் பண்ணாமல் ஒரு எலி அந்த வட்டத்துக்குள்ளே ஓடிட்டு இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியாது. ஆனால் ஒரு சில பேர் மட்டும்தான் ஃபினான்ஷியலாக பிளான் பண்ணி லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ்வாங்க. இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஈஸியாக ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து ரிச் பர்சனாக மாறலாம். அந்த ஸ்டெப்ஸ் என்னென்னு வாங்க ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு பூமர் அங்கிள் சேனல். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அண்ட் பிளானிங். இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அண்ட் பிளானிங் அப்படிங்கிறது நம்மளுடைய பர்சனல் ஃபினான்ஸை பற்றி நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கணும். இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் தங்களோட சேலரியை வச்சு, ஆண்டர்ப்ரெனராக இருந்தால் உங்களோட டேர்ன் ஓவர் வச்சு, இன்கம் இவ்வளோ, எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ, இதில் இவ்வளோ சேவிங்ஸ், இதில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் பண்ண போகிறோம், இதில் இவ்வளோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒதுக்க போகிறோம், கடன் இருந்தால் அந்த கடனை எப்படி எஃபிஷியண்ட்டாக கட்டுறதுன்னு அதுக்கு ஒரு பிளான் வச்சு, இந்த மாதிரி தங்களோட பர்சனல் ஃபினான்ஸை கரெக்டாக பிளான் பண்ணால் தான் லைஃப்பில் அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். இப்போ நம்ம லைஃபுக்கான பட்ஜெட்டை எப்படி எஃபிஷியண்ட்டாக போடுறதுன்னு தெரியலையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி எஃபிஷியண்ட்டாக பட்ஜெட்டை மேக் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணுறோம். ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வீடு வாங்க போகிறோம், இடம் வாங்க போகிறோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேக் பண்ண போகிறோம், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸை செட் பண்ணி, அது லாங் டேர்மாகவும் இருக்கலாம், இல்லை ஷார்ட் டேர்ம் கோல்ஸாகவும் இருக்கலாம். அந்த கோல்ஸை செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபினான்ஷியலாக பிளான் பண்ணுங்கள். இப்படி ஃபினான்ஷியலாக நம்ம பிளான் பண்ணுறது மூலிமா நம்ம செட் பண்ணுற கோல்ஸையும் நம்ம அச்சீவ் பண்ணலாம். நம்மளுக்கான ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, அதாவது நிலைத்தன்மையும் நம்ம அச்சீவ் பண்ணலாம். இப்படி செயல்படுறது மூலிமா நம்மளோட வெல்த்தையும் நம்மளால் பில்ட் பண்ணிக்க முடியும். சேவிங்ஸ்னு ஒரு பார்ட் ஆஃப் தி மணி நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கும். அதை வச்சு எதிர்பாராமல் நடக்கிற செலவுகளை கூட நம்மளால் எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்க்க போகிறோம்னா இன்க்ரீஸ் இன்கம் பொட்டன்ஷியல், அதாவது இன்கம் சோர்ஸஸை எப்படி அதிகரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வேலைக்கு போகிற ஒரு பர்சனாக இருந்தால் ஸ்கில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது புதுசாக ஒரு ஸ்கில் கற்றுக்கலாம், இல்லை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வேலையிலேருந்து ஹையர் ரோலுக்கு மூவ் ஆகிறதுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கோர்சஸோ இல்லை சர்டிஃபிகேஷன்ஸோ ஏதோ பண்ணி நம்ம ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணுறது மூலிமா நம்ம ஒரு ஹை பேயிங் ரோலுக்கு மூவ் ஆகலாம். இதுவே ஆண்டர்பிரனர்ஸ், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் தங்களுடைய பிஸ்னஸை எப்படி இன்னும் பெருசாக்குறது அப்படின்னு யோசிக்கணும். அதாவது பார்ட்னர்ஷிப்ஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ரான்ச்சைஸ் பண்ணலாம், இல்லை தங்களோட யூனிட்ஸை வந்து டபுள் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா தங்களோட இன்கம் சோர்ஸஸை வந்து அதிகரிக்கலாம். இன்னும் அடிஷ்னலாக நம்ம எப்படி இன்கம் மேக் பண்ணலாம் அப்படின்னா சைட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாம், ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருந்தால் அதை ரெண்ட்டுக்கு விடுறது மூலியமாகவும் நம்ம இன்கம் சோர்ஸஸை அதிகரிக்கலாம். இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா இல்லை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கான வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். இப்படி நம்ம இன்கம் சோர்ஸஸ் அதிகம் பண்ணுறது மூலியமாகவே நம்மளுக்கு ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். சீக்கிரமாகவே நம்ம மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு ஹை பொசிஷனாக அச்சீவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இந்த மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து வெளியே வரணும்னாலே கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அது என்ன ஸ்டெப்னா மேனேஜிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது செலவுகளை மேனேஜ் பண்ணுறது. இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்களோட இன்கம், எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் நோட் பண்ணணும். அதாவது வரவு செலவு எல்லாத்தையுமே நோட் பண்ணி வைக்கணும். அதுக்குன்னு நிறைய ஆப்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது. அந்த ஆப்ஸ்லையோ இல்லை ஒரு எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்லையோ உங்களோட இன்கம் எவ்வளோ, எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வைக்கணும். அந்த நோட் பண்ணி வைக்கிறது மூலிமா தான் நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ செலவாகுது, எந்தெந்த விஷயத்தில் தேவையில்லாத செலவுகள் நடக்குதுன்னு தெரியும். ஏன்னா எல்லாருக்குமே இன்கம் எவ்வளோன்னு கண்டிப்பாக தெரியும். ஆனால் இவ்வளோ செலவாகுது, இந்த விஷயத்துக்கு இவ்வளோ செலவாகுது, இந்த விஷயத்தில் நம்ம இவ்வளோ குறைக்கலாம் அப்படின்னு தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு முக்கியமாக நம்ம எல்லாத்தையுமே நோட் பண்ணி வைக்கணும். இதில் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுக்கு இன்கம் வந்ததுமே ஃபஸ்ட்டு நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிறத தனியாக ஒரு பார்ட்டாக சேவ் பண்ணி வைக்கணும். அந்த அமௌண்ட்டை தனியாக எடுத்து வச்சிடணும். எதுலேயுமே செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் திடீர்னு நம்மளுக்கு வேலை போகலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் திடீர்னு லாஸ் ஆகலாம். அந்த மாதிரி எதிர்பாராத சுச்சுவேஷன்ஸில் ஒரு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் நம்ம சர்வை பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட எப்போவுமே கேஷ் கையில் இருக்கணும். இதை தான் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி கையில் இருக்கும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை நம்ம ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம். சப்போஸ் ஒரு வேளை நம்ம இந்த ஃபண்டை ஒதுக்கி வைக்காமல் இருந்தோம்னா அந்த சமயத்தில் நம்ம கடன் வாங்க வேண்டியதாக வரும். அப்புறம் நம்ம லைஃப் திரும்பியும் ஜீரோக்கு போகும். ஸோ இன்கம் வந்ததுமே ஃபஸ்ட்டு சேவிங்ஸ்னு தனியாக ஒதுக்கி வச்சுருங்க. இப்படி நம்ம சேவ் பண்ணுறது மூலிமா நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் வச்சுருப்போம். அதாவது வீடு கட்டணும், இல்லை இடம் வாங்கணும், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கோல்ஸ் வச்சுருப்போம். அந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த சேவிங்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து கடன். நம்மள மாதிரி மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க முக்கால்வாசி பேருக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு கடன் இருக்கும். அதாவது எஜுகேஷ்னல் லோனாக இருக்கலாம், பர்சனல் லோனாக இருக்கலாம், அந்த மாதிரி எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம்.
அதை எப்படி சீக்கிரமாக கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் எஃபிஷியண்ட்டாக கட்ட முடியுமோ சீக்கிரம் கட்டி முடிச்சிடணும். இந்த ஸ்டெப்பை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது மூலியமாகவே நம்மளால் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை அச்சீவ் பண்ண முடியும். அதாவது நம்ம கையில் எப்போவுமே காசு இருக்கும், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்கு வரும்.